நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் தனித்தன்மைனா என்ன சொல்லுவீங்க? அதை பார்த்தீங்கன்னாப்பா சேலம் சேலம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயம்ப்பா. இது 17 ஆண்டுகள் ஆயிருக்கு. நம்மளோட அம்மாவோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி வேண்டு வர தம்பதிகளுக்கு இல்லங்காமல் கொடுத்துட்ருக்காங்க. அதோட வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை தோறும் அம்மனுக்கு பச்சரிசி படையல் இட்டு மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சு அம்மனை மாவிளக்கின் ஜோதியின் மூலயமாக ஏற்றி உடுக்கை அடித்து பாட்டு பாடி அம்மனை வரவழைச்சி அம்மனை அந்த சாதத்தை சாப்பிட வலிச்சு அந்த சாப்பாடை வர பக்தர்களுக்கு ஒரு கைப்பிடி பிரசாதம் தருவோம்ப்பா. தொடர்ந்து 3 மாதம் வரணுன்றது ஐதீகம். முதல் மாதம் சாப்பிட்ட பின்ன வர தை மாதம் சாப்பிட்டோம்னா அடுத்த தைக்குள்ளே 1 வருஷம் கெடுக்குள்ளே நிச்சயமாக அம்மா கருவை தங்க வைப்பாங்க. அதே போல் கும்பப்படையல் பிரசாதம் மூலியமாகவும் பச்சைப்பயிர் பிரசாதம் மூலியமாகவும் 2000 குடும்பங்கள் சாட்சியாக நின்றுருக்காங்க. சாட்சியாக நிற்காத பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2000 பக்தர்கள் சாட்சியாக நின்று குழந்தை வரத்தோடு நின்றுருக்காங்க. முதல் மாதத்துலேயே நிறைய பேர் கருத்தங்கி இருக்குப்பா. ஆனால் 3 மாதம் தொடர்ந்து வரணுன்றது ஐதீகம். ஆனால் அம்மாவை நம்பி பக்தர்கள் 4, 5, 6 மாதங்களும் தொடர்ந்து வராங்க. அம்மனுக்கிட்ட அருள் வாங்கி போயிடுறாங்க. அம்மாளுக்கு நம்ம கும்பப்பிரசாதம் செய்யறதுக்கு வேற ஏதாவது வேண்டுதல் எதுனா செய்ய முடியுமா? வேற ஏதாவது வேண்டுதல் சிறப்பா? ஆமாப்பா, கும்பப்படையிலுக்கு வர முடியாத பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் வஸ்திரத்துல ₹1 நாணயம் வச்சு, அம்மா என்ன கஷ்டம் இருந்தாலும், குழந்தை வரம் மட்டும் இல்லை, திருமண தடை, எங்கேயாவது பணம் வரணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், என்ன அவங்க மனசுல கோரிக்கை இருந்தாலும் மஞ்சள் வஸ்திரத்துல ₹1 நாணயம் வச்சு முடிஞ்சு அந்த நாணயத்துல அம்மாவை நினைச்சு அம்மாவை நேண்டி வழிபட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுங்கம்மான்னு சொல்லி அம்மன் முன்னாடி இருக்க அந்த சூளத்துல கட்டிட்டு போனீங்கன்னா அத்தனை நாளுக்குள்ள அம்மா உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தருவாங்கன்றதும் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்மாவுக்கு பௌர்ணமியானா வளகாப்பு வைபவம் நடக்கும்ப்பா. காலையில் 9 மணிக்கு பூஜையாகும். அம்மனுக்கு பச்சை பயிர் மடிக்கட்டி அம்மன் உற்சவ சிலை வெளியே வச்சுருவோம். நாம் அம்மாவுக்கு நம்ம கையாலேயே நலுங்கு வைக்கிறோம். ஒரு பொண்ணுக்கு எப்படி நீங்கள் வளகாப்பு வைபவம் செய்கிறீங்களோ அதே போல் நம்ம அம்மாவுக்கு நம்ம கையாலேயே சந்தன குங்குமம் பொட்டு வச்சு நலுங்கு வச்சு விலையில் போட்டு விடலாம்ப்பா. போட்டு விட்டுட்டு அந்த வேலையில் எடுத்து கையில் போட்டுக்கிற தம்பதிகள் இங்கே இருக்காங்க. அது மூலியமாக குழந்தை வரம் பெற்ற தம்பதிகள் ஏராளம். எல்லாமே நீங்கள் சாட்சியாக யூடியூப்ல இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அம்மாளுக்கு சுவாமிக்கு மற்ற ஆலயத்தில் செய்கிற போல வேண்டுதல் அபிஷேக ஆராதனைகள்லாம் நம்ம கோயிலில் செய்ய முடியுங்களா? செய்ய முடியும்ப்பா. நம்ம அம்மா ஒரு சுயம்படிவாக இருக்காங்க. சுயம்படிவாக இருக்க அம்மாவுக்கு தினைக்குமே அபிஷேக ஆராதனை உட்கால பூஜை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அம்மா சமயபுரத்து அம்மாவுக்கு மட்டும் பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்சாட்டி 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடக்கும்ப்பா. பண்டிகைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி மட்டும் அம்மாவுக்கு வருஷாபிஷேகம் நடக்கும். இரவு நேரத்தில் நடக்கும். நம்ம இப்போ சுவாமி ஆலயத்தில் எந்நேரம் எல்லாம் நம்மளுக்கு டைமிங்லாம் திறந்துருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கோயில் திறந்துருவோம்ப்பா. 7 மணிலேருந்து ராத்திரி 8:30 வரைக்கும் இருக்கும். மதியானம் நேரத்தில் கோயில் சாத்துறது இல்லை. ஏன்னா வெளியூர் பக்தர்கள் அம்மனை தேடி வராங்க, அவங்க ட்ரெயின் பஸ்க்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கோயில் திறந்தே தான் இருக்கும், கோயில் மூட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் 9லேருந்து 10:30 மணி